வருது வருது வேற. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நீண்ட நாளாய் நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த காணொலி என இப்படி ஒரு ஒன்று எடுக்கணும் உண்டு. ஆனால் இன்றைக்கு வந்து அது நிறைவேறிட்டுது. கிட்டத்தட்ட காசு கட்டி கன வந்தும் இது ஒரு 3-4 நாள் ஆகுது. இன்றைக்கு வந்து எங்களோட கைக்கு வந்துட்டுது. நாங்கள் என்னென்று சொல்லாமல் உடைச்சி காட்டுவோம். உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான எங்களுக்கு ஒரு தேவையான பொருள் உண்டு. நிறைய நாள் வேண்டோன்னு மட்டும் எதிர்பார்த்து இருந்தது. நிறைய இடத்துல விலையல் விசாரிச்சு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து விலையில கேட்டு நாங்கள் அறிஞ்சு கொண்டு இருந்தோம். நாங்கள் இன்றைக்கு வந்து எடுத்தாச்சு பார்ப்போம். இங்கே பாருங்க என்னண்டு டூல்ஸ்கள் கூட இருக்கேன். இது வந்து என்னென்றால் மினி ரில்லர், அதாவது கூடுதலாக வந்து என்ன சொல்கிறேன், இந்த ஊடுகளுக்குள்ளே விழக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு மிஷின். அது வந்து இப்போ ஊடுகலண்டு நீங்கள் கமுகம்புள்ள மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கூடுதலாக மிளகா கண்டு கத்தரி கண்டு எல்லாத்துக்கும் நிறைய விவசாயத்துக்கு வந்து தேவையானது. சின்ன சின்ன ஊடுகளுக்குள்ள எல்லாம் விழக்கூடியது. இதுக்கு தனியாக டிரைவர் மட்டும்தான் தேவையானு சொல்லி இல்லை, எல்லாருமே இப்போ கூடுதலாக வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாருமே விழலாம. ஆனால் இதை நீங்கள் எப்படி போட்டுறோன்னு தான் தெரியல. அப்படியும் நாங்கள் பூட்டிடுவோம். அப்படித்தானே கட்லோக்கு எல்லாம் இருக்குது தானே, பார்த்து பூட்டுவோம். இது வந்து என்ன சொல்லுங்க அப்போ அந்த கீழே அந்த என்ன சொல்கிறது, இதுதான் சேருதாங்க. பொரண்டி காடெல்லாம் இது கிடக்குது. முதல் ஒன்றா பிறகு கீழே வைப்போமே, அதுக்கு பிறகு பார்ப்போம். இது கொஞ்சம் பேரமான இதெல்லாம் இதுவரைக்குரிய பொருள்கள். உண்மையாக இதெல்லாம் எங்கெங்கே வருமெண்டு எங்களுக்கு தெரியாது. முதல் வழியை எடுத்து போட்டு மிச்சாறு வேலை பார்ப்போம். தூக்குமா வருது வருது வேற. எந்த வளம் கீழ் வளம் எந்த வளம் மேல் வளம் ஒன்றும் தெரியல. மாதிரி இருக்குது. அதான் வளம். ரைட் ரைட். இப்படி தானே நாங்கள் வெஜ் வளம் சரியோ. கொழுவெல்லாம் பூட்டி தான் கிடக்கு. கொழு பூட்டி இருக்கேண்ணே. ஹேண்டில்லாம் நாங்கள் இனி போட்டுவோம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த இந்த வகலத்தில் உழுது கொண்டு போவோம். இந்த இடவழியில் எந்த பயிர் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து உழு. இப்போ நாங்கள் இதை போட்டுவோம்ண்ணா. இதை போட்டுறது சரி செய்ய நிறைய பொருள் இருக்குது. எங்கெங்கே என்னத்தை போட்டு பெட்ரோல் டேங்க் போடுறது. பெட்ரோல் டேங்க் கிடக்கு கிடக்கு புது பொண்ணார். அவருக்கு பார்த்தா தான் மடிவாக தெரியும். இதுதான் இதுக்கு இதெல்லாம் போட்டோன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? சரி, இல்லை இல்லை, இது எங்கே போட்டோன்னு நான் தெரியும் போகிறங்க வார். சாவி இப்போ வந்து ஒரு மாதிரி ஒன்று போட்டுறதா கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இந்த பிடிச்சுள்ளுற கேண்டில் நட்டு அங்கே இதுக்குள்ளே நடக்கும் சாவி பேக். நான் நினைக்கிறேன் சில்லு பூட்டேக்க தான் கொஞ்சம் உயரமாக நினைக்கிறேன். நார்மலாக வந்து என்ன சொல்கிறது, ஆக்கள் எடுக்கிற ஆக்களே பூட்டி கொள்ளக்கூடிய மாதிரி தான் செய்திருக்கணும். அதுக்குள்ளே சாவிகள் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்தது தான். நாங்கள் இப்போ வீட்டில் இருந்து கூட சாவி ஒன்றும் கொண்டு இல்லை. கொஞ்சம் பூட்டுறாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ புதுசு தானே எங்களுக்கு, கண்டபடியாக கொஞ்சம் நிறைஞ்சல. நீங்கள் கொஞ்ச நாள் போக தான் தெரியுமா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ வேலை செய்யுது அதுகளெல்லாம். தம்பி வேறுங்க ஆர்வமாக நிற்கிறார். என்ன தம்பி, நீங்களும் ஓட போகிறீங்களோ?
மற்ற இப்படியான மிஷின்கள் வந்து சின்ன கால்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த வீரர்கள் சுத்தைக்குள்ளே வந்து காலில் உள்ள போனால் கதை சரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கையாளணும். ஆணி நட்டுகள் எல்லாம் அப்படியே இந்த பேக்கிலே இருக்குது. மற்ற இப்படி வச்சு இந்த கேண்டில் போட்ட வேண்டியா ஆஃப் ஆன் இருக்குது. அதோட நல்ல ஒரு மழை குணம். ஒரு பாட்டம் மழை சும்மா நார்மலாக பெய்து போட்டு போயிருக்குது இங்கே முத்தையங்கட்டு பக்கம். அதோட நல்ல முழங்கு தானே. இந்த பக்கம் அப்படியே கணக்காக இதில் படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் அந்த அச்சலட்டர் இருக்குது. அச்சலட்டருக்கு எவ்வளோ இங்கே இருந்து வருது இல்லை கொலையை விட்டாச்சு. என்ன செய்ய இப்போ உள்ள போகிறீங்க உங்களோட? இல்லை, நல்லா எல்லாம் டைட் பண்ணி கூட்டு. ஆனால் அந்த சின்ன சின்ன வேலை செய்கிறாக்களுக்கு நல்ல மிஷின் தானே. இந்த பாவனை எப்படி என்னங்களுக்கு தெரியல. இனி பாவச்சு பார்த்தா தான் தெரியும். இங்கே இதுகளை தான் இப்போ முதலாவது அவ்வளோ வேணும். இதுகள் அந்த வாழையில ஊடுகள் அதுகளெல்லாம் நார்மலாக விடலாம். இனி கடைசியாக நாங்கள் மிஷினை நிமித்தி போட்டு தான் இந்த கேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த அஜிலேட்டருக்கு எவ்வளோலாம் கொழுவிட்டு இங்கே இதை கொழுவணும். இப்போ வந்து இந்த கேவல இதுக்குள்ளே கொழுவிட்டா சரி. இதுக்கு மடித்து இது பெரிய வேலையுண்டு இல்லை, எல்லாம் சின்ன வேலை தான். ரைட், அவ்வளோதான். பார்த்தீங்களா? சரியா? ஓ, சின்ன வேலை. ஓடி பார்க்க தான் தெரியும். சின்ன வேலை செய்கிறீங்களா பெரிய வேலை செய்கிறீங்களா? நாங்கள் தெரியும் தானே. மற்றது வந்து இந்த பைப் மாதிரி ஒன்று கொண்டாங்க. இதுதான் வந்து இந்த ஏர் கிளீனர். இந்த என்ன கொஞ்சம் சாமான் இருக்கணுமே அந்த வட்டம். இது இது மேலே வரும் சுஜி. இங்கே ஓடுது. எங்கே விழுந்தது? இப்போ பார்த்தீங்களென்றால் இப்போ நார்மலாக மிஷின் எல்லாம் பூட்டிட்டோம். இதெல்லாம் பூட்டியாச்சு. அடுத்தது வந்து பின்னுக்குள்ளே கொழு. இது பாருங்க, இதில் கொழுவும் இருக்குது சில்லும் இருக்குது. இப்போ கொழுவை பூட்டினோம் கொண்டால் அப்படியே பீ மாதிரி அப்படியே உழுது கீழே கொஞ்சம் பதிஞ்சு கொண்டு போகும். சில்லா பூட்டினா நார்மலாக உருண்டு கொண்டு போகும். அப்படி நிற்கும். இப்போ இதில் இன்னும் கொழுவும் ஒன்று இருக்குது பூட்டுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னால் சில்லு இருக்குது. சில்லையும் வேணுமெண்டா நாங்கள் இதில் பூட்டலாம். மற்ற இது இருக்குது கொஞ்சம் அந்த சேத்து தரையல் இருக்குது தானே, அதுகளுக்கு உயர்த்தி பதிச்சு அஞ்சு பாருங்கள். இதில் ஓட்டியல் இருக்குது. உயர்த்தி பதிக்க கொஞ்சம் தாண்டுளும். அதுக்காகத்தான். மற்ற இது வந்து இந்த ஸ்டார்ட்டுக்கு ஒன் ஆஃப் பயர். இப்போ பார்த்தீங்களென்றால் என்னென்றால் கேண்டில் ஆக கொஞ்சம் கூட பதிச்சிட்டோம் நாங்கள். இப்போ எங்களுக்கும் தெரியாது தானே. எல்லாம் பூட்டி முடிய பார்த்தா அந்த ஒன் ஆஃப் பயர் வந்து அங்கே எடுத்ததில்லை எங்களுக்கு காணாது. மற்ற கேண்டில் கொஞ்சம் ஆளுக்கு நின்று பிடிக்கக்கூடிய மாதிரி கேண்டில் இங்கே இப்படி உயர்ந்து வரும். நல்லா உயர்ந்து வரும். இப்போ நாங்கள் கொஞ்சம் உயர்த்தி அப்படியே பூட்டினா சரி. ஏன்னா இப்போ நல்லா இங்கே வந்துட்டு பாருங்க. இப்போ கேண்டில் இங்கே வரணும்.
இன்னும் கொஞ்சம் உலக்கி போட்டு ரைட் கேண்டில் இப்படி வரணும். இப்போ பாருங்க அளவாக இருக்காண்டு. சரியா? அப்போ அங்கே பயர இதாண்டு தாண்டு பாருங்க காண மாட்டேங்க முடிகிறதுக்கு காண மாட்டேங்க காண வருது என்ன. நிற்கிற மாதிரி இல்லை, பெரிய வேலைப்பாடு தான். முதல் ஆரம்பத்தில் சின்ன வேலைப்பாடு மாதிரி இருந்தது. அதை பூட்டி பழகினாக்களுக்கு சிம்பிள். நாங்கள் ஒன்றை தேடி தேடி. சரியா? இதுக்கு இறங்குதா? ஆனால் எல்லாமே நீட்டாக வந்திருக்குது. இந்த புணர்களில் இருந்து சகல பொருளும் அந்த டூல்ஸ் சாமான்களில் பூட்டி இயக்கக்கூடிய மாதிரி எல்லாமே இதாக வந்துருக்குது எங்களுக்கு. இப்போ அடுத்த கட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முந்தி பிந்தி ஸ்டார்ட் பண்ணி பழக்கம் இல்லை தானே. இதில் ஏதோ சோக் மாதிரி ஒன்று விடாது. இதை தட்டி போட்டு இழுப்போம்னா இங்கே ஒன் பண்ணணுமா? இருக்கு ஒன்லையா இருக்கு. அது இவ்வளோ நேரம் பெட்ரோல் இல்லாமல் தான் நடந்த புது இன்ஜின். இது ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கூட்டுங்க. நீங்கள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தானே பெட்ரோல் விட்டு நாங்கள். அப்போ இந்த இதில் ஒரு இப்படி ஒன்று இருக்குது. இது அமர்த்தினா தானே அந்த ஏஆர் எடுக்கிறேன்னு சொல்லுவீங்க. இது பார்த்தீங்களா? தெரியுது தெரியுது. இது அமர்த்தி இந்த ஏஆர் எடுக்கணும். அப்போ தான் இது காவரோட்டருக்க வந்து பெட்ரோல் போகும். ரைட். இனி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வெற்றிகரமாக ஸ்டார்ட் வந்துட்டா. தம்பி தான் ரொம்ப உழுது காட்டினவன். ஏன்னா அவனுக்கு உழுது பழக்கம் இருக்குது, எனக்கு பழக்கம் உண்மையாக குறைவு. அப்போ நான் இனி உழுது பார்ப்போம்.
ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உழுது இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு பவுடர் தான் நல்ல தாழ்வமாகவும் புல்லு அப்படியே வெட்டி வெட்டி பிரட்டுது. அது நாங்கள் அந்த உழுற மெதட்டை பொறுத்து திருப்பி பிடிச்ச இடத்துலயே பிடிச்சோம்டா. அதானதான் இதை வந்து இப்படி நேராகவே கொண்டு போகிறதிலும் பார்க்க இப்படி கொஞ்சம் இப்படி இப்படி காவடி பிடிக்கிற மாதிரி பிடிக்கும். சரிச்சு சரி மற்ற எனக்கு பழக்கம் இல்லை தானே. இப்போ ஒரு கால் 2 தரம் பிடிக்க ஓரளவுக்கு உழுறன்னு இல்லை பார்க்க தெரியுது. முதல் தரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி இருந்தது. பிறகு அந்த மெதட் பிடிபட்டு நல்லா இருக்கும். ஈரம் கொஞ்சம் கூட இஞ்சி கூட மழை பெய்த நாளைக்கு நாளண்டைக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயில் அரைச்சதுன்னா நல்ல பருவமாக இருக்கும். இனி உழுது போட்டு அடிக்குள்ளெல்லாம் பசலை வச்சது தண்ணி விட்டு விட்டா சரி. இப்படி உழுதாலே பெரிய ஒரு இது ஏன்னா கம்பமில் பார்த்து கொண்டிருக்கிறதுக்குன்னா அப்படியே பிறந்துடும். கொஞ்சம் பழகிட்டு தான் நானும் உழவன். கொஞ்சம் அந்த உதறதை பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இது உடல் உழைப்பு தான். இப்போ நான் வெங்கட பேலன்ஸ் பண்ணி தான் நாங்களாம் இதை கட்டாயம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். உடம்பெல்லாம் போட்டு சாதா உதாரம் கொஞ்சம் உதாரம் அதான் நம்ம பார்க்கறது அது உதாரம். ஆனால் கொஞ்சம் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்க வேணும். இந்த ஒரு ஆள்கிட்ட வேலையை வந்து இலகுவாக்கி கொள்றதுதான் இந்த. ஆனால் கொஞ்சம் உதறது கூட தான் இருக்கு. இப்போ வந்து சுஜி தான முறைக்காய் ஸ்டார்ட் பண்ணி இழுத்து பார்க்கணும், ஓடி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லையா இருக்கு. இப்போ நார்மலாக வந்து உழுது பார்த்து நாங்கள் பாருங்க உழுதோட இப்படி இருக்குண்டு நல்லா இருக்குண்ணே. என்னென்னா கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஈரம். மற்றது வந்து கொஞ்சம் புது மிஷின் தானே, அப்போ உடனே கன நேரம் போட்டு அடித்தா கொஞ்சம் என்ன சொல்கிறேன் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ இண்டை கொஞ்சம் இந்தளவும் காணும். ஏன்னா அந்த உலைக்குள்ளே அந்த பெயிண்ட் பணமெல்லாம் மணக்குதோ. அப்போ இன்றைக்கு காணும், அதோட பொழுதும் போடுவேண்ணே. இனி நாளைக்கு இந்த துண்டை உழுது முடிக்கணும். உழுது முடிச்சா அப்புறம் அங்கே இதெல்லாம் அந்த வாழையால் ஊடுகள் அதுகளுக்குள்ளெல்லாம் விடலாம், நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். நிறைய நாள் எதிர்பார்த்து பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள். கனகாலம் கனகாலம் மாமா இருந்திருந்தா இன்னும் நல்லா சந்தோஷப்பட்டிருப்பேன். உண்மையாக தான். சரி, இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். அப்போ நன்றி, வணக்கம்.